ஹாய்! அடுத்து என்ன கோவிலுக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து உத்திரகோச மங்கை மங்களநாதர் திருக்கோவில். இந்த கோவில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இந்த கோவிலில் வந்து நிறைய ஸ்பெஷலான விஷயம்லாம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு 5.5 அடி மரகதத்தால் ஆன நடராஜர் சிலை இருக்குது. இது வந்து சந்தன காப்பில் வந்து காட்சி அளிப்பாங்க. அந்த ரூம்குள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக சந்தன வாசம் தான் அடிக்கும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மங்களநாதரை வந்து தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மங்களேஸ்வரி அம்மனை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். கோவில் வந்து செம்ம பெருசுங்க. நம்ம சுற்றி வந்தாலும் ஒரே இடத்துக்கு வருவோம். ஆனால் ரொம்ப பெருசு கோவில். இப்போ தான் கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. முன்னாடி இந்த மாதிரி இவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக அழகாக இருக்காது. கொஞ்சம் அந்த பழைய காலத்து கோவில் மாதிரி இருக்கும். இப்போ தான் அந்த பாருங்கள் கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு 3000 வருஷமாக இருக்கிற ஒரு பழமையான இலந்தக்காய் மரம். இந்த மரத்தை வந்து பாதுகாக்கிறாங்க இந்த கோவிலில். இந்த மரத்துக்கு வந்து நிறைய கதைகள் இருக்குது. பாருங்கள், வேர் வந்து ஒரு சன்னதியிலேருந்து வேர் வந்து தொடுத்து வெளியில் வந்து வர அளவுக்கு அதை சுற்றி வந்து ஒரு சன்னதியே கட்டி வச்சுருக்காங்க. எனக்கு இந்த மரம் வந்து பார்க்க முதலாம் ஆச்சரியமாக இருக்கும். பச்சை பசேன்னு இருக்கும் எப்பயுமே. இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கனால இலையெல்லாம் காஞ்சி போயிருக்கு. அந்த மரத்துக்கு நேராகவே பார்த்திங்கன்னா பெரிய தெப்பக்குளம் ஒன்று இருக்குது. இந்த தெப்பக்குளம் வந்து ஆழமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த தெப்பக்குளத்தில் வந்து மீன் எதுவுமே பெருசாக பார்க்க முடியல. கண்ணுக்கு எதுவுமே தெரியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மரத்தெல்லாம் நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு கோபுரத்தை வீடியோ எடுக்கலான்னு பார்க்குறேன். பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து கோபுரத்தோட அந்த இது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. கோவில் ஃபுல்லாக சுற்றி வீடியோ எடுத்தேன். ஏன்னா ரொம்ப விசேஷமான கோவில் இந்த கோவில். இங்கே வந்து மூலவர் வந்து மங்களநாதரும் தாயார் வந்து மங்களேஸ்வரி அம்மனும் தான். கோவில் வந்து ரொம்ப பழமையாக இருக்கும். இப்போ பெயிண்ட் அடித்தனால கோவில் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த கோவிலுக்கு ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க. ஏன்னா நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக. எனக்கு நடந்திருக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா மங்களேஸ்வரி அம்மனோட சன்னதி. உள்ள கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால் நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இது பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட ஸ்பெஷலு என்ன வேணுனாலும் நடக்குன்னு சொன்னல. வீடு கட்டுறவங்க இந்த மாதிரி கல் அடுக்கி வச்சு வேண்டிட்டு போவாங்க. குழந்தைங்க கோவிலை சுற்றி டயர்டாயிட்டாங்க. இது வந்து மரகத நடராஜரோட சன்னதி. கோவிலோட அந்த டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிற ஃப்ரெண்ட்ஸ். பாய்.